ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜேஎஸ் வெல்னஸ் வேர்ல்ட். இன்னைக்கு பனானா பேன்கேக் எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த பனானா பேன்கேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட், அதுக்கு நான் 3லேருந்து 4 பனானா எடுத்திருக்கேன். 1 கப் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸ்வீட்னஸ்க்கு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சால்ட், கார்னிஷ்க்கு ஹனி எடுத்திருக்கேன். ஸோ ஹெல்த் மிக்ஸ் இல்லாதவங்க என்ன பண்ணலாம், நீங்கள் மைதா இல்லைன்னா வீட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரேஷியோவில். பட் மைதா விட வீட்டை விட ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அதனால் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட், பனானா பண்ணிக்கலாம். பேன்கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸ்சர் ஜாரில் இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் 1 by 1 ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் போட்டுக்கலாம். ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச பனானா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். இந்த பேட்டருக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணால் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. நான் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதில் ஒரு எக் அப்புறமா கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்வீட்னஸ் செக் பண்ணிக்கோங்க, அப்படி கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஸோ பேட்டர் ஏன் இந்த கலரில் இருக்குது அப்படின்னா, நான் ஹெல்த் மிக்ஸ் யூஸ் பண்ணதுனால. நீங்கள் மைதா இல்லை வீட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டர் இன்னும் கொஞ்சம் லைட் ப்ரௌனில் கிடைக்கும். இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரில் ராகி, மில்லட்ஸ், கம்பு, கருப்பு உளுந்து, ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி 25 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணியிருக்கேன். நல்லா பேட்டர் கொஞ்சம் உங்களுக்கு டார்க் ப்ரௌனாக இருக்கும். பேன்கேக்கும் அப்படி தான், உங்களுக்கு டார்க் ப்ரௌனில் தான் வரும். ஸோ உங்ககிட்ட ஹெல்த் மிக்ஸ் பவுடர் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் மைதா இல்லைன்னா வீட் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 minutes ரெஸ்ட்டில் வச்சுடுங்க. பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க பேன்கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுக்கோங்க. தவா ஹீட் ஆன உடனே இந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேன்கேக் ஊற்றிக்கலாம். தவாவில் ரவுண்டாக ஊற்றிக்கோங்க. சுற்றி ஆயில் விட்டுக்கோங்க, இல்லை கீ கூட போட்டுக்கலாம்.
ஒரு 3 to 5 minutes அது நல்லா வேகட்டும். ஸோ இப்போ நம்ம திருப்பிக்கலாம். ரெண்டு சைடு நல்லா ஈவனாக குக் ஆகட்டும். அவ்வளோதான், பேன்கேக் வந்து குக் ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பேன்கேக் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மீடியமாக ரவுண்டாக ஊற்றிக்கலாம். கார்னிஷ்க்கு ஹனி எடுத்திருக்கேன். வீட்டுக்கு பதில் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். எக் வீட் மைதா இல்லாமல் பனானா பேன்கேக் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.